ராத்திரிக்கு என்ன சாப்பாடு செய்யணும் தெரியலையே. அவர்கிட்டே கேப்பமா. சேமியா செஞ்சா இவரு சாப்பிடுவாரு, அவன் சாப்பிட மாட்டான். உப்புமா செஞ்சா அவன் சாப்பிடுவான், இவரு சாப்பிட மாட்டாரு. என்ன பண்ணலாம்? பேசாட்டிக்கு இட்லியை சுட்டு தேங்காய் சட்னி வச்சிருவோமோ? மீனாட்சி, எங்க வாங்க வாங்க. ராத்திரிக்கு என்ன சாப்பாடு செய்யணும் யோசிச்சுட்டு இருந்தேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா செஞ்சிருவேன். காலையில வச்ச சாம்பார் இருக்கு. அப்புறம் என்னம்மா, ஆளுக்கு 2 தோசை ஊத்திக்கலாம். அப்படியா? ஆமாம்மா. சரி, நல்லதா போச்சு. அம்மா, என்னையா சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணுமோ? பசிக்குதா? காப்பி போட்டு எடுத்துட்டு வரட்டாயா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா. நாளைக்கு முகூர்த்த சேலை எடுக்க போறோம்மா. முகூர்த்த சேலையா? ஆமாம்மா, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டு. நாளைக்கு போலாம். ஐயா, அதெல்லாம் அப்படி திடீர்னு போக கூடாது. ஆமா தம்பி. இன்னும் உன் இஷ்டத்துக்கு பத்திரிக்கை வைக்க போறோம் அப்படி இப்படிங்க. பத்திரிக்கை வாங்கிட்டு வந்தோன்னா குலதெய்வ கோயிலுக்கு தான் வச்சு சாமி கும்பிடணும். இது கூட உனக்கு தெரியாது. என்னம்மா சொல்றீங்க? எங்க இங்கிட்டு தள்ளுங்க. ஆமா தம்பி, சும்மா பெரிய மனுஷங்க மாதிரி நீங்களே முடிவெடுத்துக்கிட்டீங்க. நல்லது கெட்டது கூட தெரியாம. பத்திரிக்கை வாங்கிட்டு வந்த உடனே குலதெய்வ கோயிலுக்கு தான் வச்சு சாமி கும்பிடணும். அதை விட்டு நீ அவ வீட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கா. இன்னைக்கு என்னன்னா முகூர்த்த சேலை எடுக்க போனோம்னு வந்து நிக்க. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் இருக்கு, புரிஞ்சு நடந்துடுங்க. அதுக்கு இல்லம்மா, கல்யாண சாலையில ஏதோ தங்க ஜரிகை வச்சு எங்க 2 பேர் பேர் வச்சு டிசைன் கொடுக்கணும். அது முன்னாடியே கொடுத்தாதான் ரெடி பண்ணி தருவாங்களாமா. என்னது, தங்க சரிகையா? ஆமாம்மா, சேலை ஃபுல்லாவே எங்க 2 பேர் பேர் வர மாதிரி. ஏன் உங்க 2 பேர் பேர் போட்டாதான் அது கல்யாண சேலைன்னு தெரியுமாமோ? அப்படி இல்லம்மா, பூரணி அப்படி ஆசைப்படுறா. எங்க இவன் என்ன பேசுறான்? நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருக்கிறது? தெரியாம தான் கேக்கேன். இப்ப தங்க இருக்க விலைக்கு தங்க ஜரிகை போட்டு அவளுக்கு சேலை வேணுமாமோ? எதுக்குமா இப்ப கோவப்படுறீங்க? நீங்க தானே சொன்னீங்க கல்யாணம் வாழ்க்கையில ஒரு தடவை தான் நடக்கும்னு. அது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கட்டுமே. நாங்க நாளைக்கு முகூர்த்த சேலை எடுக்கிறதுக்கு போவதா போறோம். நீங்களும் வாங்க, அவ்வளவுதான். இங்க இவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அந்தால பத்திரிக்கை கொடுக்க போனுங்கிறான், முகூர்த்த சேலை எடுக்க போனுங்கிறான். என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் தெரியலையம்மா. ஷோ கடவுளே. ஏங்க நீங்களே இதுக்கு ஒரு நியாயம் சொல்லுங்க. கல்யாண பத்திரிக்கை வாங்கிட்டு வந்தா குலதெய்வ கோயிலுக்கு தானே வச்சு சாமி கும்பிடணும். நேத்தே கேட்டிருப்பேன். சரி, எதுக்கு அவங்க சந்தோஷத்துல நம்ம தலையை விட்டுட்டு எல்லாம் அவங்க இஷ்டப்படி நடக்கட்டுன்னு விட்டா தலைக்கு மேலதான் ஏறுதாவ. ஏங்க இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவ தங்க சரிகையில் சேலை எடுக்கட்டு, தாவணி எடுக்கட்டு, எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் வரணும்லாங்க. நான் நினைச்சேன் சரி ஜோசியர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் முகூர்த்தப்பட்டு எடுக்க போலாம் அப்படின்னு நினைச்சா இவ இஷ்டத்துக்கு தான் ஒண்ணு முடிவு பண்றாவ. இப்ப கூட பாருங்க, வந்தா வாங்க, வரலன்னா போங்க, நாங்க எடுக்க போறோங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போறான். அப்படிலாம் கிடையாதுமா, நம்ம விக்கி அப்படி கிடையாது. இல்லங்க, நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு தான் வரான். என்ன நடக்கணுமோ நடக்கட்டு. அவரவர் வாழ்க்கையை அவரவர் பாத்துக்கிட்டா சரி. கிளம்பி ரெடியா இருங்க. நம்ம போய் முகூர்த்த பட்டை எடுத்து கொடுத்துட்டு வந்துருவோம். பெத்த கடமைக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை அவங்களே பாத்துக்கிடட்டும். இதுக்கு மேல நம்ம என்னத்த பண்ண? ஏங்க எப்படியும் சுயம்பு சீதாலட்சுமி கிட்ட சொல்லிக்க மாட்டா. அதனால நான் போய் ஒரு எட்டு சொல்லிட்டு வரேன். அவளையும் முகூர்த்த சேலை எடுக்க கூட்டு போவோம். சரிம்மா, நீங்க கிளம்பி ரெடியா இருங்க. எல்லாம் அவ இஷ்டத்துக்கு தான் நடக்கு. என்ன நடக்கணுமோ நடக்கட்டு. கடவுளே, ஏன் இவன் இப்படி எல்லாம் பண்றான்? நல்லதானே இருந்தான். அம்மா பேச்ச என்னைக்குமே தட்ட மாட்டான். எதுக்கு இப்படி பேசுறான்? பிள்ளைகளா நல்லா சாப்பிடுங்கண்ணே. பொரிச்ச மீன் என்னன்னு வேணும்னாலும் வாங்கி சாப்பிடுங்க. சரிங்க. ஐயா மணி, நல்லா சாப்பிடு. அப்பாவுக்கும் கொண்டு போகணும் பாத்துக்க. அம்மா, அவருதான் நம்ம யாருமே தெரியாதுன்னு சொல்றாருல, அவருக்கு எதுக்கு கொண்டு போயிட்டு? ஐயா மணி, அப்பாவை அடி சொல்லக்கூடாது. அப்பா தான் நம்மள மறந்துட்டாங்கன்னா நம்மளும் அப்பாவை மறந்துட கூடாது. நல்லபடியா தான் பாத்துக்கிடணும். சாப்பிட்டுட்டு அப்பாவுக்கு கொண்டு போங்க ஐயா. சரிங்க. பியானா சாப்பிடுடி. சாப்பிட்டு நல்லா அம்மைய மாதிரி புசு புசுன்னு வா. உங்க அப்பன மாதிரி வத்தலும் தொத்தலமா கிடக்காத. சரிம்மா. ஏட்டி புளிச்சுக்குட்டி, நல்லா சாப்பிடு சாப்பிடு. அப்பா சமையலை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சுட்டி. இன்னைக்கு ஒரு நல்ல சமையல் சாப்பிடு. ஏன் இப்படி சொல்ல மாட்டிய? அந்த அண்ணே உங்களுக்கு வீட்டுல கிடந்து சோறு பொங்கி வைக்காவல்ல, இதுவும் சொல்லுவியே, இதுக்கு மேலையும் சொல்லுவியே. என்னட்டி அலுவல சத்தம் காட்டினியா? ஆமாக்கா, கூப்பிட்டேன், வாரேனாவோ. சரி வரட்டு. முதல்ல இந்த சின்ன பிள்ளைலாம் சாப்பிட்டு போகட்டா, அப்புறம் நம்மளாம் சாப்பிட்டுடுவோம். நல்லா அள்ளி வைல மணி. நெட்டம்மா. அட பாபு மனுஷா, வாங்க தம்பி வாங்க, உட்காருங்க சாப்பிடுவோம். வேண்டாம் மல்லியக்கா, ஒரு அவசர வேலையா வந்தேன். என்ன வேலையா இருந்தா என்ன தம்பி, உட்காருங்க சாப்பிடுவோம். தம்பி இன்னைக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் சமைச்சிருக்கோம் பத்துக்க. உட்காரு தம்பி. வேண்டாக்கா, இன்னொரு நாள் வரனே. ஆமா பாபு மனுஷா, என்ன வேலையா வந்தீரு? நெட்டம்மா, விக்கிக்கும் பூரணிக்கும் முகூர்த்தப்பட்டு எடுக்க போறாவலாம். அப்படியா? என்ன நெட்டம்மா நுப்படியான்னு கேட்க, நமக்கும் எடுக்கணும்ல. ஆமா, அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். காலையில 11 மணிக்கு போகணுமா. நான் அப்பாவை கூட்டிட்டு வந்துருந்தேன். நீ உங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்துரு. பாபு மனுஷா, ஒரு வேன் பிடிப்பீரா? உங்க 3 பேருக்கு எதுக்கு நெட்டமா வேனு? என்ன பாபு மனுஷா இப்படி கட்டிட்டீரு? நம்ம வாழ்க்கையில இவங்க இல்லாம எப்படி இவ எல்லாத்தையும் கூட்டிட்டு வரணும்ல? ஆமல்ல. ஏட்டி நாங்களே எதுக்கு தம்பி? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவ சும்மா சொல்லுதா. நீங்க நல்ல பைக்ல ஜோடியா போய் எடுத்துட்டு வாங்க. இல்லக்கா, நானே மறந்துட்டே பாருங்களா. என்னைய என்னதான் செய்யனே தெரியல. கண்டிப்பா நான் வேன் பிடிப்பேன். நீங்க எல்லாரும் வந்துடணும். நீங்க பார்த்துதான் எங்களுக்கு செலக்ட் பண்ணி தரணும். அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு ஆளுக்கு ஒரு சேலை எடுத்துக்கிடுங்க எல்லாரும்.
உங்களுக்கு இல்லாமையா மணி, எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கிடுங்க. சரி நெட்டம்மா, இதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, நான் போட்டுமா? என்ன தம்பி இதை சொல்றதுக்கு நீங்க நேரில் வரணுமாக்கும், ஒரு போன் போட்டு சொல்லியிருக்கலாமே. ஏட்டி மல்லிக்குட்டி, அது சின்ன சிறுசுக பார்க்கணும் போல தோணும், அதனால அது இதை சாக்காடை வச்சுட்டு ஓடி வந்திருப்பாரு. அதானே, அதை சொல்லுங்க. ஓ ஆமல்ல. ஐயோ அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. இந்த வழியா தான் ஆபீஸ்க்கு போறேன், அதான் ஒரு எட்டு சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். சரி நான் கிளம்புறேன். நெட்டம்மா வரேன் நெட்டம்மா. பாபு தண்டிக்கு எப்பயும் நல்ல மனசு. ஏட்டி நெட்டூஸ், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனி கொடுத்தனம் போனா அது இதுன்ட்டு அவி அப்பாவை தனியா விட்டுறாதட்டி. சே, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேக்கா. பாவம், ஒத்தையில இருந்து அந்த பையனை இவ்வளவு தூரம் வளர்த்துருக்காவ. அதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் நான் நல்லா பாத்துக்கிடுவேன்க்கா. அவரு சோறாக்கி வச்சா நான் வீட்டுல உள்ள வேலையெல்லாம் செஞ்சிருவேன். என்னது சோறா கேட்கணுமா? ஆமா, எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சு போகணுன்னா அவிய மாமியார் தானே சோறு பொங்கி இப்பவ. எனக்கு மாமியார் இல்லல்ல, அதனால எங்க மாமனார் பொங்கட்டு, நான் மற்ற வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கேன். சரியா போச்சு போ. அப்ப மாமியார் மருமக சண்டை நடக்கையில மாமனார் மருமக சண்டை தான் நடக்கும் போலயே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவரு பாபுக்கு மேல நல்ல தங்கமான மனுஷன். நீ சோறு பொங்கி கேட்டா அவரு சோறு பொங்கி கேட்க போறாரு. இல்ல என்ன இருக்கு, கடைசி காலத்துல மட்டும் கையை விட்டுறாதீங்க, அதுதான் பெரிய பாவம் பாத்துக்க. அதெல்லாம் நல்லா பாத்துக்கிடுவேன்க்கா. ஏட்டி சீத்து, சீத்து மீனாட்சி, என்னம்மா வந்ததும் உள்ள வராம இங்கேயே உட்காந்துட்டா? நடந்து வந்தது ஒரே கால் வலிட்டி, அதான் உட்காந்துட்டேன். சரி எந்திரி உள்ள போவோம் வா. வேண்டாம் வேண்டாம், இப்படி காத்தோட்டமாயே உட்காருவோமே, நல்லா இருக்கு. ஆளை கையிலேயே பிடிக்க முடியலையே, வீட்டுக்கு வாரிசு வரப்போகுதுன்னு. ஆமா மீனாட்சி, ஒரே வேலை தான். காலையில ஜூஸ் கொடுக்கணும், மதிய கீரை கொடுக்கணும், முட்டை கொடுக்கணும், மறுபடியும் சாயந்தரம் குடிக்க ஜூஸ் கொடுக்கணும். அப்பா பாப்பா, என் கொள்ளு பேத்திய நல்லா வளர்க்காண்டம்மா. பேத்தினே முடிவு பண்ணிட்டீலாட்டி? எந்த குழந்தை பிறந்தா என்ன, எல்லாம் நம்ம வீட்டுக்கு தானே. அதை சொல்லு. ஆமா என்னம்மா நீ இந்த நேரத்துல வந்திருக்கா? ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எப்படியா அந்த நியூஸ் உனக்கு வந்திருக்காது. என்னது மீனாட்சி? நாளைக்கு முகூர்த்த பட்டு எடுக்க போறாவலாம். அப்படியா? ஸ்வயம்பு எப்படியும் உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டா. ஒன்னும் சொல்லல, ஒரு செய்தியும் தெரியாது. இப்ப நீ சொல்லவே தான் எனக்கு தெரியுது. சொல்லலன்னா இருந்துட்டு போட்டு, அவ பிள்ளை கல்யாணத்தை அவன் நின்று நடத்தட்டும். சொந்த பந்தம் இல்லாம தனியா இருந்து நடத்தலான்னு பார்த்தா போல. ஏட்டி அப்படி சொல்லு, வர வர எனக்கும் சரிப்பட்டு வரல. என்னட்டி சொல்றா? நேத்து என்னன்னா பத்திரிக்கைக்கு வாங்க போயிருக்காவ பத்துக்க, ஒரே ஒரு சாம்பிள் கொடுத்து விட்டுருக்கான். அதை குலதெய்வ கோயில்ல வச்சு சாமி கும்பிட்டு எடுத்துட்டு வராண்டாமா. பூரணி அவி அப்பா அம்மாட்ட காட்டணும்னு கேட்டானா, உடனே கொடுத்து விட்டானா. அடடே, கொஞ்சம் மட்டும் அறிவு இருந்தா குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு பொங்கலை வச்சு அந்த பத்திரிக்கையை வச்சு சாமி கும்பிட்டுட்டு தானே எடுத்துட்டு வரணும். ஆமா, பத்திரிக்கை சாமி கிட்ட தானே வைக்கணும். என்னத்த சொல்லப்போ, நான் என்ன நினைச்சேன், கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு மாசம்ட்ட கிடக்க, ஜாதகம் பார்த்து அதுக்கப்புறம் முகூர்த்த சேலை எடுக்க போலாம் நல்ல நேரம் பார்த்து அப்படின்னு நினைச்சா, இவி அவிய பாட்டுக்கு முடிவு பண்ணிட்டு வந்திருக்காவ. ஏதோ தங்க ஜரிகை வச்சு சேலை நெய்ய கொடுக்க போறாங்களாம். அதுக்கு முன்னாடியே போய் கொடுக்கணுமா, அதனால நாளைக்கு முகூர்த்தப்பட்டு எடுக்க போறாங்களாம். இது என்னட்டி கூத்தா இருக்கு, எனக்கு ஒன்றும் புரியலையே மீனாட்சி. அது என்னதோ மாப்பிள்ளை பொண்ணு பேரு சேலையில போட்டு செய்வாங்களாமா. ஆமா, அது பூரா தங்கத்துல வச்சு செய்யறாங்களாம். அவளுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு. ஏட்டி தங்க இருக்க விலைக்கு நீ எதுக்கு சம்மதம் சொன்னா? இப்போ வந்து நமக்கு விலையும் பொருளும் நமக்கு பிரச்சனை இல்லை சீத்து, நேரங்காலங்கள் நமக்கு தகுந்த மாதிரி கூடி வரணும்ல. அதையும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேக்கவ. இருட்டி நான் வேணா போய் சத்தம் போடட்டா? வேண்டாம், ஏற்கனவே மூஞ்ச தூக்கிட்டு தான் இருக்கா சுயம்பு, நீ எதுவும் சொல்லாண்டா. நடக்கிறது நடக்கட்டும், என்ன செய்ய. அதான் அவ எப்படியும் உன்கிட்ட சொல்ல மாட்டான்னு தெரியும். நீ அதான் உன்னைய கூட்டிட்டு போலான்னு வந்தேன். நான் எதுக்குமா, பெத்த பிள்ளையே என்ன ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து நான் என்ன செய்ய? ஏட்டி பெத்த பிள்ளை வந்து ஒரு 30 வருஷம் 35 வருஷம் ஆகுமா? எனக்கு நீ நம்ம 2 பேரும் கை சூப்பிட்டு அலையும் போதே ஃப்ரெண்டு. ஆமாம், கையை பிடிச்சிக்கிட்டு அலைஞ்சோம். உன்னையெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. நீ நாளைக்கு கண்டிப்பாக வரணும், அவ்வளோதான். யார் சொன்னா என்ன சொல்லணும் என்ன? உன் ஸ்நேகிதி நான் சொல்கிறோம்ல, எனக்கு சுட்டி நீ வந்து தான் ஆகணும். சரி மீனாட்சி வாரேன். விக்கி தம்பி என்ன சொல்கிறாரு? அவன் என்னத்த சொல்லுவான்? அவன் இவ்வளவு சொல்கிறதுக்கெலாம் தலையை ஆட்டலாம் செய்கிறான். அன்னைக்கு கடை திறப்பு விழாக்கு ரிபன் விட்டைக்கு என்னையே கூப்பிடுவான்னு பார்த்தேன். ஆமாம், பூரணியை கூப்பிட்டு கட் பண்ணுன்னு சொல்றான். அப்படியா? அந்த பிள்ளையாவது ஒரு வார்த்தைக்கு பெரியவங்க யாராவது கட் பண்ணட்டும்னு விலகுதா? அதுவும் முன்னாடி பெண்ணுக்கு. இப்போ வந்து நான் பொறாமையில சொல்லலை சீத்து, எல்லாம் அதுக்குன்னு தகுந்த மாதிரி நடக்கணும்ல. நான் அவியலுக்கு என்ன செய்யாம இருக்கேன்? என்னையும் ஒதுக்கதான் செய்றாவ. சுயம்பு வீட்டுக்காரு வெயிலையும் பனிலையும் கடந்து பிள்ளைக்கு நகை சேர்க்கணும்னு கல்லு சந்தாரு. அவர் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு 300 பவுன் நகை கொண்டு கொடுத்தேன். என்ன மீனாட்சி சொல்றா? 300 பவுனா? ஆமா சீத்து. என்ன டிவி இப்போ வந்து? ஆமாங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. சரி நம்ம வீட்டுக்கு வர பிள்ளைக்கு தானே கொடுக்குறோம் அப்படின்ட்டு நான் அவன்கிட்ட சொல்லல. அட கடவுளே, ஏன்டி என்னாச்சு? ஏட்டி அவரு கையில பணமோ நகையோ வந்துச்சுன்னா அவரு சுயரூபம் வெளியே வந்துருமே, பயமால இருக்கு. அவரு திருந்துட்டாரா இல்லைன்னா திருந்துற மாதிரி நடிக்காரா ஒன்னும் தெரியல. இந்த நேரத்துல போய் நீ 300 பவுன் நகையை கொண்டு கொடுத்துருக்கா. ஏட்டி திருந்து போய் தானே வெயிலையும் பனிலையும் கடந்து வேலை செய்தாரு, அதானே கொண்டு போய் கொடுத்தேன். வேற என்ன தலாட்டி எனக்கு தெரியாம கொடுத்து வச்சிருக்கா. தரவு ஏதோ வாடகை ஏத்திட்டாவ, வேற வீடு பாருங்கன்னு ஹவுஸ் ஓனர் சத்தம் போட்டாவலாம். சரி
அந்தால நம்ம பரம்பரை வீடு இருக்குல்ல, அது என்னைக்கு இருந்தாலும் விக்கிக்கு தானே, அதனால அதை பூரணி பேருக்கு மாத்தியாச்சு. சரியா போச்சு போ. ஏட்டி கல்யாணம் முடியும் இதெல்லாம் தேவையா? நீ என்ன சொல்லு. இன்னைக்கு இருந்தாலும் மருமவளா இருந்தாலும் அது நம்ம வீட்டுக்கு வர போற பிள்ளை தானே டி. அதான் என்ன மீனாட்சி நீ இப்படி பண்ணிட்டு வந்து நிக்க. அது சரி, நம்ம வீட்டுக்கு வர பிள்ளைக்கு தான் கொடுத்துருக்கோம். ஆனா அது நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு கொடுத்தா என்ன? அப்பங்காரன் சரியில்லைல்ல, அவளத்தையும் வித்து குடிக்காம இருந்தா சரி. வித்து குடிச்சான்னா வெறுங்கையோட தான் வருவா பாத்துக்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை டி. 2 பேரும் சேர்ந்து என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்கன்னு தான் பயமா இருக்கு. அவனும் அந்த மாதிரி தான் நடந்துக்கிடுறான். மீனாட்சி அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடந்தனா நான் ஒன்றும் சும்மா விட்டுற மாட்டேன். என்ன தப்பு பண்ணிட்டேனா மீனாட்சி? ஏன் சீத்து இப்படி கேக்குற? உன் பையனுக்கு வேற ஒரு நல்ல இடமா பாத்துருந்துருக்கலாம். தெரியாம பூரணிய பார்த்து வச்சுட்டேனோ. அட நீ வேற, பிள்ளை எல்லாம் நல்ல பிள்ளைதான். இவன் தான் ஒரு படியா சிலிப்பிக்கிட்டு அலையிறான். இவனுக்கு தான் கொஞ்சம் சரியில்லை. சரி விடு, கல்யாணம் முடிகிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிரும். சரி மறக்காம நாளைக்கு முகூர்த்த சேலை எடுக்க போறோம், வந்துருனே. நீ செந்திரு அள்ளி வேண்டாம், அள்ளி இந்த மாதிரி நேரத்துல வெளியே அலையாண்டா, வீட்டுல இருக்கட்டும். நீயும் செந்திரு வந்துருங்க. சரிம்மா. சரி மீனாட்சி. சரி சீத்து, அப்ப நான் வாரேன். சரிம்மா.